நேற்று செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சஃபோலா மசாலா ஓட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகி மாதிரி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா அந்த பேக்கெட்லேயே சொல்லியிருந்தாங்க, அரை கப்பு வந்து நீங்கள் வந்து மசாலா ஓட்ஸை வந்து எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே தெரிஞ்சு போச்சு. தண்ணியோட லெவல் அதிகமாகும் போதே இது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குவான்டிட்டி வந்து கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு கப் தான் எடுத்தேன். ஒரு கப்பு நாங்கள் 4 பேர் வந்து சாப்பிட்டோம். ஒரு கப்புக்கு நான் வந்து 3 கப் தண்ணி எடுத்தேன். நம்ம வந்து அதில் எல்லா மசாலாவும் இருந்தாலுமே நமக்கு வந்து அது திருப்திப்படாது. வெங்காயம் வந்து நம்ம கையால் கட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆயில் சேர்த்து அதில் கடுகு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா ஓட்ஸை வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியாக அந்த பொங்கல் மாதிரியே வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க சாம்பார் சாதம் மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டுமே. கொஞ்சம் வந்து அதில் உப்பு கம்மி பண்ணியிருக்கலாம். அவங்களே வந்து உப்பெல்லாம் சேர்த்துருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் சாம்பார் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். கூடவே வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து ரசம். இது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வீட்டில் பிடிச்சது எல்லாத்துக்குமே ரசம். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் தொக்கு வந்து அத்தை வந்து கொடுத்துருந்தாங்க செஞ்சு. அதை வந்து சாப்பிடாமலே இருந்தோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து இவங்க அம்மாயி வீட்டிலேருந்து கொடுத்து விட்ட வத்தல், அரிசி வத்தல் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதையும் வறுத்து கொடுத்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நிறைய வந்து சைட் டிஷ்லாம் வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல், என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மசாலா ஓட்ஸ் வந்து சஃபோலாவோட மசாலா ஓட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.